கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய. தற்பரனே நலமருள்வாய், வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரோம். சேருமையா பந்திரனில், சேருமையா பந்திரனில். சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபி துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு எதையாவது நாம் தேவனிடத்தில் கேட்டோம் என்றால் அதை நமக்கு அவர் கட்டளையிட்டு அருள்கிறார் என்று சொல்லி மத்தேயு 18:19 பார்க்கிறோம். ஏன் என்று பார்க்கும்போது, ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லிவிட்டு சொல்ல. ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கர்த்தருடைய பிரசன்னம் வந்து இறங்கி நம்ம வேண்டிக் கொள்கிறதை அருள் செய்கிறாராம். ஏனென்றால் 2 பேர் 3 பேர் தேவனுடைய நாமத்திலே இயேசு நாமத்திலே கூடி இருக்கும்போது அவள் மத்தியிலே அவர் இருக்கிறார். அதனால நம்ம கேட்பதை அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார், நம்ம ஜெபிப்பதை அவர் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உடனே அதை செய்யறார். சில சூழ்நிலைகளிலே நம்ம இப்ப இயேசு நாமத்திலே கூடி இருக்கிறோம், நம்ம மத்தியிலே இருக்கிறார். சில சூழ்நிலைகளிலே நாம் அவரை வருந்தி அழைக்க வேண்டும். சில சூழ்நிலைகளிலே நீங்க வாங்க எங்களோட தங்கி இருங்க என்று சொல்லி கூப்பிடும் போதும் வருகிறார். இயேசு நாமத்திலே 2 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் போது அங்கே இருக்கிறவர் வாங்க என்று சொல்லி அழைத்து நம்ம சூழ்நிலைக்குள்ளே அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். வருந்தி அழைத்து தேவ பிரசன்னத்தை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் பலவாய் இருக்கலாம். ஆனா இயேசுவை வருந்தி அந்த சூழ்நிலைக்குள்ள வாங்க ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு அழைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும். 3ஆம் நாளிலே கானா ஊர்லயே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாணம் நடக்கிற வீட்டுல தாய் இருக்கிறான், இயேசுவும் சீஷரும் அழைக்கப்படுகிறார்கள். கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார்கள்.
இயேசு அழைத்தது நல்லதாக போய்விட்டது. ஏன்னா அங்க ஒரு குறைவு வரும் என்று யாருக்கும் தெரியாது. திராட்சரசம் குறைஞ்சு போகும்னு தெரியாது. ஆனா இயேசுவும் சீஷரையும் முதல்ல கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அது நல்லதா போச்சு. இயேசு அந்த குறைய தீர்த்தாரு. சந்தோஷமான நேரங்களிலும் இயேசுடைய பிரசன்னத்தை நம்மோட கூட வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவும் சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சீஷர் என்று சொல்லும்போது அவர் இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்கல. முதல் அற்புதத்தை இப்போதான் செய்கிறார். ஏன்னா இயேசுவோடு அந்த சீஷர்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் ஊழியம் செய்கிறவரு, அவங்க அப்போஸ்தலர் என்று சொல்லி சீஷரையும் அவங்க ஏற்றுக்கொள்ளுறாங்க. சீஷர் முகமறியாத ஜனங்களாக இருந்திருக்கலாம் அந்த கல்யாண வீட்டுக்காரனுக்கு. ஆனாலும் அந்த ஊழியத்தை, இயேசுடைய ஊழியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது, விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது சீஷரையும் ஏற்றுக்கொள்ளுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இயேசும் சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க என்று சொல்லும் போது இயேசு அப்பவே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. சீஷரோடு கூட அழைக்கப்பட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கு. அப்போ திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்டது உடனே அந்த தாய் ஓடி வந்து சொல்லுகிறார், மகனே திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அவன் நினைத்திருப்பா ஏதாவது ஒரு இயேசு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஞ்சம் வெளியே இருந்து ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவாரு. சீஷர்கள்லாம் இருக்காங்களே, யாராவது போய் கொஞ்சம் எங்கேயா இருந்து கொண்டு வந்துருவாங்க திராட்சரசம் என்று சொல்லி அற்புதம் செய்வார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பந்தி விசாரிக்கும் போது சொல்லுறான், முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அப்புறமா ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்தீரே என்று சொல்லி அந்த விசாரணைக்காரன் கேக்குறாங்க. அப்போ அந்த அற்புதம் நடக்க காரணமா இருந்த அந்த தாய், அவளுக்கே தெரியாது அற்புதம் நடக்க போகுதுன்னு தெரியாது. திராட்சரசம் அவங்களுக்கு இல்லை. அப்பொழுது இயேசு சொன்ன பதில், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஸ்திரீ என்று சொல்லி சொல்லுது. அப்போ பார்க்கும்போது மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற ஒரு பகுதியை, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 31, 35 வசனம் வரைக்கும். 3:31. சகோதரன் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவர்கிட்ட ஆள் அனுப்பினார்கள். அப்ப வந்து சொல்லுறாங்க, சகோதரன் தாயும் வெளியே வந்து நிக்கிறாங்க என்று சொல்லி. அப்ப 34 வாசிக்கல. சூழ உட்கார்ந்து இருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் சொல்லி சொல்லு. அப்போ ஸ்திரீயே என்று சொல்லும் போது ஊழியத்திலே சந்திக்கும் ஒரு லேடியாக, ஒரு பெண்ணாக அவளை அழைக்கிறார் என்று சொல்லி பார்த்து, ஸ்திரீயே என்று சொல்லி. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அதனால ஸ்திரீ என்று சொல்லும்போது அவளை வேறு பிரித்து தனக்கு தாய் என்று சொல்லி அவ ஏற்றுக்கொள்ளாத, ஊழியத்திலே சந்திக்கும் எல்லாரோடையும் சமமாக அந்த தாய ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறது. ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாரு என்று சொல்லி
சொல்லி விடுகிறார். அப்போ பிதாவுடைய சித்தம் என்று சொல்லி அங்கே ஒன்று நடுவிலே வருகிறது. தண்ணீர் இருக்கிறது, திராட்சரசம் இல்லை. அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆனா அந்த மரியாள் வந்து திராட்சரசம் இல்லை என்று சொல்லும்போது, எங்கேயாவது இருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்துடலாம், எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் என்று சொல்லி மனுஷீகமாக நினைத்து இயேசுட சொல்லுது. ஆனா தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக அங்கே தண்ணீர் நிரப்பப்பட்ட அந்த திராட்சரசத்தை எடுத்து பரிமாறும்படியாக சொல்லி தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. மனுஷனுடைய யோசனை அவமாய் போய் தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது தேவனுடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கணும். நம்ம அறியாத ஒரு வழியில தேவைய சந்திப்பார். புத்தி கெட்டாத விதத்துல நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். நம்ம அவர் கிரியை செய்கிறத காண முடியாது. அவ மரியாள் வேலைக்காரரை கொண்டு நிறுத்தி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறார். அவ கண்கள் அந்த அற்புதத்தை காணவில்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக முற்றிலுமாக உம்முடைய பிரியப்படி செய்யும் என்று சொல்லி இயேசுவின் கையில அந்த சிச்சுவேஷனை கொடுத்துட்டு போயிருப்பார். அப்போ தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி ஜாடிகளை நிரப்பும்படியா வேலைக்காரருக்கு கட்டளை இடுகிறார் இயேசு. தண்ணீரால நிரப்புறாங்க. நிரப்புனதுதான். ஒன்னும் அவர் சொல்லவும் இல்லை, தொடவும் இல்லை, ஜெபம் பண்ணவும் இல்லை. மொண்டு கொடுங்கள் என்று சொல்லி அவன் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை. அது சாதாரண தண்ணீரை அற்புதமாக ரசமாக மாற்றி கொடுக்கிறது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. தேவன் செய்கிறது என்ன என்று பார்த்து அதன்படி செய்வாராம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கிறோம். தேவன் அதை என்ன செய்யணும் என்று சொல்லி காண்பிப்பாராம் இயேசுக்கு, அதைத்தான் செய்வாராம். அதுதான் என் வேலை வரவில்லை என்று சொல்லி அந்த வேலை எப்போ வந்தது? தேவன் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறத கண்டு அதே போல குமாரன் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்போ இயேசு சீஷர் அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டது நல்லதாய் போய்விட்டது. அவர் இருந்ததுனால அந்த குறைவே தெரியாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ நம்ம சந்தோஷமான நேரத்துல கர்த்தரை மறந்துடக்கூடாது. எல்லாம் நிறைவாய் இருக்கிற நேரம் அவரை மறந்துடக்கூடாது. எல்லாம் சீராய் நடக்கும்போது அவரை மறந்துடக்கூடாது. நம்ம கேட்டதெல்லாம் நடந்த உடனே அவரை மறந்துடக்கூடாது. அவரை எப்பொழுதும் நம்மோட வைத்துக் கொள்ள வேண்டும். உலக மனுஷர் எப்போ நமக்கு குறை வரும்னு தெரியாது, எப்போ நமக்கு தேவை ஏற்படும்னு தெரியாது. அவரை எப்பொழுதும் நம்மளோட வைத்துக் கொள்ளணும். இயேசுவ பிரசன்னத்தை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அவசியம் அவசியம். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம வீட்டுக்கு வர்ற கீழே மீட்டிங் நடந்தது. ஒரு அம்மா மகளுக்கு திருமணம் என்று சொல்லி கட்டாயம் வரணும்னு கார்டெல்லாம் வச்சு கூப்பிட்டாங்க. அங்க கல்யாண வீட்டுக்கு போனோம். ரிசப்ஷன் ஜெயன்னு நடந்துட்டு இருந்துச்சு. நானும் அண்ணனும் போய் நிக்கிறோம். அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போயிடுச்சு. நாங்க அப்படியே மேடையை விட்டு இறங்கி அப்படியே வந்துட்டோம். வெளியே ரெண்டு சாப்பிடவும் இல்லை, ஒண்ணும். சந்தோஷமான நேரத்துல
ஜெபம் பண்றவங்களை பார்த்தா பிடிக்காது போல, நம்ம சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா வந்துட்டாங்களே அப்படி. அப்படி இல்ல, சந்தோஷமான நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மோட கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கலாம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அனுப்பினான். 6ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நான் பாத்திரனால போ, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி முதல்ல பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுயநமாய் இருக்கிறான். அவர் இயேசு குறித்து கேள்விப்படுகிறான். நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லும்போது அவன் ரோமனாக இருந்திருக்கலாம், புறஜாதி மனுஷன். இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவரை வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி கூப்பிடுகிறான். வீட்டுக்கு வாங்க. முதல்ல சந்தோஷமான நேரத்துல இயேசுவை கூட வைத்துக் கொள்ளணும் பார்த்தோம். இப்போ நோய் ஏற்படுகிற நேரம், பிரியமானவனுக்கு, தன் பிரியமான வேலைக்காரனுக்கு நோய் ஏற்பட்டிருக்கு, வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி. அவன் ஏன் வீட்டுல இருந்து வெளியே வரல? ஜெப ஆலயத்தை கட்டி அந்த மூப்பர்கள் அவங்கள அனுப்புறான், நீ நண்பர்களை அனுப்புறான், இயேசு கூட்டிட்டு வாங்க வீட்டுக்குன்னு. இவன் மிகவும் அவனை இந்த வேலைக்காரனை நேசித்தபடினாலே அவன் பெட்டு கிட்டேயே உட்கார்ந்து இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் படுக்கை கிட்டேயே அவன் சஃபர் பண்றதை பார்த்துக்கிட்டு, அவன் அனுபவிக்கிற கஷ்டத்தை வேதனை பார்த்துக்கிட்டு அவன் பக்கத்திலே இருந்து அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவன் இயேசு வீட்டுக்கிட்ட வந்த உடனே திரும்ப நண்பர்களை அனுப்புகிறான். ஒரு நிமிஷம் கூட அந்த வேலைக்காரனை நேசத்தினால பிரிந்து வெளியே வர இஷ்டம் இல்லை. நண்பர்களை அனுப்பி சொல்றான், ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க போதும் என்று சொல்லி அனுப்புகிறான். பாருங்க, அவ்வளவு நேசித்த வேலைக்காரன். அவன் நோய்வாய்ப்பட்ட போது இயேசுவை வருந்தி அழைக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லி சுகமடையத்தக்கதாக சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். வருந்தி அழைக்க வேண்டும், இயேசுவை வருந்தி அழைக்க வேண்டும். வேதனை நேரத்துல, சோதனை நேரத்துல, போராட்டங்களின் மத்தியில பிரியமானவர்கள் வேதனையோடு இருக்கும்போது நாம் அவரை வருந்தி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ பிரசன்னம் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடத்துல இருக்கு. ஆனாலும் இயேசுவை அவ்வப்போது வருந்தி நம்ம சூழ்நிலைகளிலே அழைத்து அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. பாருங்க, வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். நான் ஒரு வேலைக்காரனை போகிறான், வானா வருகிறான், இதை செய்கிறான். அதுபடியே நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன், உடைய வார்த்தை வல்லமுள்ளது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது அப்படியே ஆகும் என்று சொல்லி வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்து வாழ்கிற மனுஷனாக இருந்தான். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க தான் அத சூழ்நிலையில எடுத்து பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமுள்ளது என்று விசுவாசிக்கிறோம் மெய்தான். சூழ்நிலையில
அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பிழைத்து வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அடுத்தபடியாக யோவான் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 4:47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரணாவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுவிடம் வந்து வேண்டிக் கொள்கிறான். என் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான், நீர் வந்து குணமாக்க வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி கூப்பிடுகிறான் இந்த ராஜாவின் மனுஷன். அவர் உடனே வர்றேன்னு சொன்னாரா? உடனே வர்றேன், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. என்ன சொன்னான்? அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றான். அடுத்தபடியாக அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரவேன், வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டம். ராஜாவின் மனுஷனுடைய மகன் சுயநமாய் கிடக்கிறான். செத்து போயிடுவான்ற நிலைமையில ஒரு மகன் கிடக்கிறான். இவன் ஓடி வந்து வீட்டுக்கு வாங்கய்யான்னு கூப்பிடுறான். ஆண்டவர் வர்றேன்னு சொல்ல வரமாட்டேன்னு சொல்ல வர்றேன்னு சொல்லல, நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டா விசுவாசிக்க மாட்டீங்க என்று சொல்லி அவன் திரும்பவும் கேட்கிறான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாலே வாங்க. கர்த்தர் சொன்னதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணவே இல்லை. அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டா விசுவாசிக்க மாட்டீங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, என் மகன் சாவ போகிறான், வந்துருங்க. அவன் நோக்கம் ஒரே நோக்கமாக இருந்தது. நாம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், சில காரியங்களை கேட்கிறோம், அதுக்கு எதிர் மாறாட்டமா நிறைய காரியங்கள் நடக்குது. நம்ம கேட்கறது உடனே கிடைக்கல, அதுக்கு மாறாக பல காரியங்கள் சம்பவிக்கிறது. ஆனா நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். வந்து குணமாக்குங்க என்று கெஞ்சின போல் நாம் திரும்ப 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 நம்ம கேட்டதை திரும்ப கேட்க வேண்டும். சூழ்நிலை பலவாக மாறலாம், பல காரியங்கள் சம்பவிக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கலாம், நம்ம கேட்டதுக்கு விரோதமா பல காரியங்கள் சம்பவிக்கலாம். ஆனாலும் நம்ம ஒரே நோக்கமாக அந்த சூழ்நிலையை பாராதபடி நம்ம ஒரே நோக்கமாக வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை நம்ம வீட்டுக்குள்ள எப்படியாவது வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிரச்சனை நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும். கூட்டத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, எப்போதும் தேவ பிரசன்னத்தை நம்மால உணர முடிய வேண்டும். வீட்டிலே இருக்கும் போதும் தேவ பிரசன்னத்தை உன்னால உணர முடியுதா? தேவனோடு கூட இருக்கிறார் என்பதை உணர முடியுதா? அதுக்காக அமைதியாக இருந்து ஜெபத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது தேவ பிரசன்னத்தை நம்மால உணர முடியும். அதனால்தான் அந்த வெள்ளிக்கிழமை நேரத்தை வீணாக்காது. அப்படியே பாத்துல அமர்ந்திருந்த அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஜெபம் என்று சொல்லும்போது நாம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் கேட்பது மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அமைதியாக அமர்ந்திருந்து கேட்க அவகாசம் நம்ம கொடுக்க வேண்டும். அதான் ஜெபம். ஜெபம் என்று சொல்லும்போது நாம பேசிக்கொண்டே இருப்பதல்ல, புலம்பிக் கொண்டே இருப்பதல்ல, ஆண்டவர்ட்ட நம்ம காரியத்தை திரும்ப 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 சொல்றது மாத்திரம் அல்ல. நம்ம அமைதியாய் இருந்து அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள
அவகாசம் கொடுக்க வேண்டும். அவர் மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு எனக்கு பதில் தந்தார் என்ற உறுதியோட நான் வாழணும். அந்த நிலைக்குள்ள நம்ம கடந்து போகணும். நம்ம வாங்க என்று பிரசன்னத்துக்காக வருந்தி அழைத்து அவரை கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக பார்க்கிறோம், யவீரு என்ற மனுஷனை குறித்து பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22-23. அப்பொழுது தேவாலய தலைவனாகி யவீரு என்பவன் ஒருவன் வந்து கண்டவுடனே பாதத்துல வந்து விழுகிறான். என்ன ஒரு அருமையான சம்பவமாய் இருக்கிறது. அவனே ஒரு பெரிய ஜெப ஆலய தலைவன். இயேசுவை கண்ட உடனே பாதத்துல வந்து விழுகிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது கிடைப்பார் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். மரண அவஸ்தையா இருக்கிறாள், வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அழைக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை வருந்தி அழைக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக அவர் நம்மோடு கூட இருக்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வீட்டுக்கு வாங்க, சூழ்நிலை வீட்டுல மோசமா இருக்கு, மகா மரித்து போற தருவாயில இருக்கிறார் என்று சொல்லி வந்து கூப்பிடுகிறார். பாதத்துல விழுந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறார். அவர் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறார். ஆனா அங்க தாமதம் ஆயிருது. நினைச்ச உடனே அவரால் வர முடியல, கொஞ்சம் தாமதம் ஆயிருது. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்டு அவர் சோமடைந்து ஆண்டவர் திரும்பி பார்த்து யார் என்ன தொட்டது என்று சொல்லி கேட்டு பல சம்பவங்கள் அங்கே சம்பவிக்கிறது. உடனே அவ பாதத்துல விழுந்து நான் தான் தொட்டேன்யா அப்படின்னு, விசுவாசம் ரச்சித்ததுன்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வீட்டுல இருந்து ஆள் வந்துருச்சு யவீருக்கு. அது வாசிப்போம். 36ஆம் வசனம். அவன் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? இந்த குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டோம். யவீர்கிட்ட தான் சொன்னாங்க, யவீர்கிட்ட தான் மெல்ல வந்து சொன்னாங்க. அதை யார் கேட்டான்? இயேசு கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில சம்பவிக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாய், இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கு. சம்பவிப்பது எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறது, அவர் யவீரு காதுல உளுந்து அவன் யோசித்து பதில் சொல்றதுக்கு முன்பதாக இயேசு பதில் சொல்லிடுறாரு. பயப்படாதே யவீரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே யவீரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டோம்னா தாமதமானாலும் அதை தருவாரு. கண்ட்ரோல் இல்லாம சிச்சுவேஷன் போனாலும் அதை அவர் கேட்டு பதில் தருவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காரியங்கள் நடந்தாலும் அதுக்கு கேட்டு பதில் தருவாரு. இனிமேல ஒண்ணுமே சம்பவிக்க முடியாது என்று நினைத்தாலும் அவர் கேட்டு அதுக்கு பதில் தருவாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பயப்படாதே யவீரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe, only believe, all things are possible, only believe.
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி விட்டு அவனோடு வீட்டுக்கு போகிறான். இனிமேல் வீட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இனிமேல் வீட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? கூப்பிட்ட உடனே வந்திருக்கலாமே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தருவார். நீ ஜெபத்தை நீ அவர்கிட்ட செஞ்சுட்டன, அதுக்கு பதில் உண்டு. அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்றால் அற்புதங்களை செய்வார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவன, விசுவாசம் மட்டும் உன்கிட்ட இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் என்னனாலும் செய்வார், என்னதும் செய்யக்கூடும். கர்த்தராலே எல்லாம் கூடும். விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி கூட்டி கொண்டு போய் அங்கே ஒரே சந்தடியும் தாரை ஊதுகிறதும் தப்பட்டை அடிக்கிறதும் ஒரே கூச்சலும் குளப்படியுமாக இருந்த இடத்துல எல்லாம் வெளியே போங்க, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் சிரிச்சாங்க அவரை பார்த்து. நம்மளை பார்த்து இன்னைக்கு ஒரு சிரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். நம்ம விசுவாசம் இருக்கிறத பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்ம பொறுமையை பார்த்து மத்தவங்க இன்னைக்கு சிரிக்கிற போல இருக்கலாம், சிரிக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றி ஜெயத்தை தருவார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பி அற்புதத்தை செய்கிறார். ஓன்லி பிலீவ். விசுவாசம் உள்ளவனாக கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்றார். உன்னாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்க வாங்க என்று சொல்லி வீட்டுக்கு அவரை அழைத்து கொண்டு போய் அந்த செத்த சரீரத்தின் பக்கத்துல நிறுத்தின உடனே அற்புதம் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அற்புதத்தை செய்வார். இனி நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி, இனி வாழ்க்கையில மாறுதல் உண்டாகும் என்று சொல்லி நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரம் உங்களோட வைத்துக் கொள்ளுங்க. அவரை வருந்தி அழைத்து வாங்க எங்க வீட்டுக்கு, என் கூட வாங்க, என் கூட இருங்க என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து கதறுவோம். ஏதோ ஒரு நேரம் ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு நேரம் வீட்டுல ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு நேரம் கூட்டத்துக்கு போகலாம், அந்த நேரம் பிரசன்னத்தை உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு நேரம் ஆலயத்துக்கு போகலாம், அந்த நேரம் பிரசன்னத்தை உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வீட்டுல தேவ பிரசன்னத்தை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்க. என் கூட தங்கி இருங்க, என் கூட தங்கி இருங்க என்று சொல்லி கூப்பிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறமா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிக்க. பின்பு கர்த்தர் தரிசனமானார். பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவனை கண்டவுடனே கூடார வாசலிருந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, கண்களில் என் கிருபை கிடைத்ததானால் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி பாருங்க. வேலையெல்லாம் முடித்துட்டு அவன் கூடார வாசல்லே உஷ்ணமான வேலையிலே வந்து உட்கார்ந்துருக்கான். வனாந்தரமான இடம். பிரயாணமாய் வந்தாங்கன்னா தூரத்துல சின்னதா தெரிஞ்சு அப்புறமா அப்படி யாரோ வர்ற மாதிரி தெரியும். அப்புறம் வர்றது பிரயாணம் பண்ணி வர்றது தெரிஞ்சிருக்கும். தன் கண்களை திடீர்னு ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். திடீர்னு வந்து 3 புருஷர்
அவனுக்கு முன்பதாக நிற்கிறான். வானத்திலிருந்து இறங்கி வந்து நிற்கிறார்கள். பிரயாணம் பண்ணி வந்தவர்கள் அல்ல அவர்கள். வானத்திலிருந்து தேவதூதனும் தேவகுமாரனும் இறங்கி வந்து நிற்கிறார்கள். பிரயாணமா வந்தா தெரிஞ்சிருக்கும், தூரத்துல யாரோ வர்ற மாதிரி இருக்கேன்னு பார்த்திருப்பான். திடீர்னு முன்னால 3 புருஷர் வந்து நிற்கிறார். உடனே அவன் கண்டு கொள்கிறான், ஆண்டவர் என்று சொல்லி, கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததென்றால் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், என்னை விட்டு கடந்து போகாதீங்க, எங்களோட தங்கி இருங்க என்று சொல்லி அழைக்கிறார். கடந்து போக வேண்டாம், என்னை விட்டு கடந்து போயிடாதீங்க, என்னோட தங்கி இருங்க என்று சொல்லி வருந்தி அழைக்கிறார். அந்த பகல் முழுவதும் அவனோடு கூட இருந்து பேசி சாப்பிட்டு சாயங்கால வேளையில புறப்பட்டு போகிறான். வழி விட்டு அனுப்பும்படியாக கூடையே போகிறான். பகல் முழுவதும் கூட இருந்தான். ஆனாலும் சாயங்கால வேளையில பிரியமானவர்களை நம்ம வழி விட்டு அனுப்ப போவது போல வழி விட்டு அனுப்ப போகிறான். கூடையே போகிறான். நம்ம பிரியமானவன் வந்தா வழி விட்டு அனுப்புவோம் இல்லையா? கூடையே எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போய் வழி விட்டு அனுப்புவோம் பிரியமானவங்க சொல்லி. ஆபிரகாமும் வழி விட்டு அனுப்ப கூடவே போகிறான். பகல்ல அங்கே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், கற்பம் விழுகிறது மலரும் உன்னிடத்துல இருப்பதில்லை என்று சொன்னவர் சாப்பாட்டுல கைய வச்ச உடனே சாராள நினைக்கிறார். 25 வருடம் வாக்குத்தத்தம் கொடுத்தது அன்னைக்கு நிறைவேறுகிறது. அடுத்த வருஷம் நான் வருவேன், நான் மறுபடியும் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். சாராள் உள்ளத்திலே நகைக்கிறார், வெளியே நகைக்கல. அதனாலதான் நீ சாராள் நகைப்பது என்ன என்று கேட்டோம்னா நகைக்கவில்லை என்று சொல்லி சொல்லுகிறாள். அவள் வாய் விட்டு சத்தமாக எல்லாரும் கேட்கறது போல நகைக்கல. உண்மைதான், உள்ளத்திலே நகைத்தார். உள்ளத்தில் உள்ளதையும் காண்கிற என் தேவன், சகலவற்றையும் அறிந்த தேவன், உள்ளத்தில் நகைத்ததையும் கண்டார். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆசீர்வதித்து விட்டு திரும்பவும் சொல்லுகிறார், நான் மறுபடியும் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று சொல்லி வீட்டுக்கு வந்ததுல இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுது. 25 வருட காலம் காத்திருந்த இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுது. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கை வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று தவித்துக் கொண்டு இருக்க நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வருந்தி அழைத்துக் கொள்வோம். வருந்தி அழைத்து நம்மோடு கூட வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் வருந்தி அழைப்ப, என்னோட கூட இருங்க ஆண்டவரே, இப்படி பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும். நாம ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு வேதத்தை வாசிக்கிறது, கடமைக்காக ஒரு ஜெபம் பண்றது, நாமளா ஜெபம் பண்றோம், நாமளா வேதம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா நம்மால? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரான்னு ஒரு நினைச்சு பார்த்து இருக்கிறது உண்டா? நான் வேதத்தை வாசிக்கிறது ஆண்டவர் காண்கிறாரா என்று சொல்லி ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கா? நாம ஏதோ வேதம் வாசிக்கிறோம், நாம ஏதோ பைபிள் வாசிக்கிறோம், நாம ஏதோ பாட்டு பாடுறோம், நாம ஏதோ ஜெபம் பண்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கூட வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிங்க. நமக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்க. கடமைக்காக ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு ஜெபிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு துதிக்க, வேதத்தை வாசிக்க
நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பக்கத்துல வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பக்கத்துல வைத்துக்கொண்டு ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க என் ஜெபத்தை கேளுங்க, என் கூட இருந்து உங்களுடைய பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க என்று சொல்லி கெஞ்சி கேட்டு அப்படியாக நம்ம வாக்கு தத்தங்கள் நிறைவேறத்தக்கதாக ஜெபிக்க கடமைப்பட்டு அழைக்கிறோம். இந்த நாளிலே வழிவிட்டு அனுப்புகிறேன். அப்புறமா நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி சோதோம் கோமராவை அழிக்க போறத சொல்லுறாரு. ஏன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு? ஏன் ஆபிரகாம்கிட்ட சோதோம் கோமராவை அழிக்க போறேன்னு சொல்றாரு? லோத்துக்காக ஆபிரகாம் வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு. அப்புறமா அழிச்ச பிறகு லோத்து அழிச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் கேட்க கூடாது இல்ல. சோதோம் கோமராவை அழிக்க போறேன்னு சொல்ற உடனே திறப்பின் வாயில நின்று ஆபிரகாம் வேண்டுதல் செய்ய 50 நீதிமான்களை கண்டார். நீர் அழிப்பீரோ? சர்வலோக நியாயாதிபதி துன்மார்க்கரோட நீதிமான்களை அழிப்பீரோ என்று சொல்லி போராடி ஜெபம் பண்ணி கடைசியில 10ல நிக்குது. 10 நீதிமான்களை கண்டா நான் அழிப்பதில்லை என்று சொல்லி அவ்வளவுதான் சொல்லப்படுது. ஆனா அங்க 10 நீதிமான்களுக்கு கூட ஆண்டவர் பார்க்கல. சோதோம் கோமரா அழிக்கப்பட்டது. ஆனா ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசுகிறான் என்று சொல்லி அறிந்து கொண்டவர். 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போம் என்றார். இந்த பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவிலிருந்து தப்பி கடந்து போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்ப விட்டார். ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்ப விட்டார். லோத்தை நினைத்து லோத்தை தப்ப விடல. ஆபிரகாம் தனக்கு சிநேகிதனா இருந்தபடினால, லோத்துக்காக பரிந்து பேசினபடினால 10 நீதிமான்கள் கூட அங்க எண்ணி பார்த்தா கிடைக்கல. பட்டணத்தை அழித்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். லோத்த தூதன் அனுப்பி கையை பிடித்து கரகரகர என்று வெளியே இழுத்து கொண்டு விட்டு அதன் பின்பு அந்த சோதோம் கோமராவை அழித்து போடுகிறார். அப்போ ஆண்டோடைய பிரசன்னத்தை வருந்தி அழைத்து நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால், ஆண்டோடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாள் முழுவதும் இருந்து, அந்த சாயங்காலம் முழுவதும் இருந்து அவன் ஜெபித்ததுனால, தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து ஜெபித்ததுனால அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அது மறந்து போக வேண்டாம். 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினார். உள்ள பேசி முடிச்ச கர்த்தர் பேசி முடிச்சு புறப்பட்டு போன பிறகுதான் ஆபிரகாம் திரும்ப தன்னுடைய இடத்துக்கு வருகிறார். ஜெபத்தின் நடுவுல நம்ம என்னெல்லாம் எந்திரிச்சு செய்யறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை வைத்துட்டு என்னெல்லாம் நம்ம செய்யறோம். போன் அடிக்கும், எடுப்போம். டோர்பெல் அடிக்கும், போய் திறப்போம், யாருன்னு பார்ப்போம். அப்புறமா நாமளா எந்திரிச்சு கொசு கடிக்குதுன்னு பிடுங்குவோம். ஐயோ தோசைக்கு நனைய போடலையேன்னு டக்குன்னு எந்திரிச்சு போய்
ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எல்லாம் இஷ்டப்படி இங்க நடக்கும். கர்த்தர் பேசி முடித்த பின்பு அந்த இடத்தை விட்டு எழுந்து போகிறார். அதன் பின்பு ஆபிரகாம் தன் இடத்துக்கு திரும்பி வருகிறான். ஜெபத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டிய கடைசி காலங்கள், அழிவின் காலங்கள் வருகிறது. மோசமான பயங்கரமான கடைசி காலங்களுக்குள்ளே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஜெபிக்க விடுதலை இல்லாத நாட்களுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். அரசாங்கம் என்ன செய்யுமோ தெரியாது. அப்படியா நெருக்கடியான காலங்களுக்குள்ளே வருகிறோம். ஜாக்கிரதையாக ஜீவிப்போம். நமக்கு கொடுக்கப்படுகிற ஜெப வேளையை பயன்படுத்திக் கொள்வோம். அப்படியே பிரசன்னத்திலே நிறைந்து இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா 24 28 29. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிட்டு வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர் தங்கும்படி உள்ளே போனார். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவூருக்கு போற சீஷரோடு பேசிக்கொண்டே வருகிறார். அவங்க காரியமே அறியாத சீஷராய் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட தீர்க்கதரிசி ஆகமங்கள் இதில் உள்ள தம்மை குறித்த உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற பகுதிகள் எல்லாம் கோடிட்டு காண்பித்து விட்டு அவங்கள தான் உயிரோடு இருக்கிற நம்ப பண்ணும்படியா, உயிரோடு எழுந்தாங்கன்னு சிலர் சொல்றாங்க, எங்களால் நம்ப முடியல என்று சொல்லி அந்த சீஷர்கள் சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு விளக்கி காண்பித்தார். 26ஆம் வசனம் 24. இக்கிறிஸ்து விதமாய் பாடுபடும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய விவரித்து காண்பித்தார். கல்றையில போய் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சில ஸ்திரீகள் சொன்னாங்க, எங்களால் நம்ப முடியல. சீஷர்கள் சொல்லி கொண்டு வர்றோம், இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நினைச்சோம், அவரை சிலுவையில் வைத்து அடித்துட்டாங்களே என்று சொல்லி புலம்பி கொண்டு வருகிறார்கள். அப்படி பேசி கொண்டு வரும்போது அவங்க போகிற கிராமம் வந்துருச்சு. அவங்க போகிற கிராமத்துக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். அவர் அப்புறம் போறவர் போல காண்பித்தார். அவர் அப்புறம் போகல, அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். தன்னை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? தன்னுடைய பிரசன்னத்தை விரும்புவாங்களா மாட்டாங்களா? சாயங்காலம் ஆயிட்டு இருட்டாயிட்டு கதை கேட்டுட்டு போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்களா? அல்லது என்ன வருந்தி அப்புறம் போறன்னா போயிருப்பாரு அவர் பாட்டு. அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆண்டவருக்கு உன்னோட கூட இருக்கதான் இஷ்டம். உன்னை விட்டு விலகி போக அவருக்கு இஷ்டமே இல்லை. உன்னோட தங்கி இருக்கதான் இஷ்டம். நீ அவரை வருந்தி அழைக்கிறியா?
நீ வருந்தி அழைக்கிறியான்னு பாக்குற. அப்புறம் போற போல காண்பித்தார். அப்புறம் போக அவருக்கு இஷ்டம் இல்லை. உன்னோட வீட்டுல வந்து உன்னோட பந்தி இருக்கணும் தான் அவருக்கு ஆசை. உன்னோட வேத வாக்கியங்களை பேசி தியானிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி விலைக்கு காண்பிக்கிறது தான் அவருக்கு ஆசை. நீ அவரை வருந்தி கூப்பிடுறியா? என் கூட வந்து தங்கிருங்க. வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை வாசிக்கிறேன், அதுல உள்ள ரகசியங்களை அதிசயங்களை காணும்படியா என் கண்களை திறந்துடலாம் என்று நீ கேட்கிறியா? கேட்காத வரைக்கும் ஒரு முத்திரிக்கப்பட்ட புஸ்தமாகவே இருக்கும். அவங்க கூப்பிட்டாங்க. சாயங்காலம் ஆயிட்டு, பொழுதும் போயிட்டு, ஐயரே எங்களோடு வந்து தங்கிரும் என்று சொல்லி அன்பா கூப்பிட்டாங்க. உடனே உள்ள வந்துட்டாரு. நீ கூப்பிடாததுதான் இவ்வளவு நாள் குறைச்சு. நீ கூப்பிடணும் தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்க. உன் வீட்டுல வந்து உன்னோட தங்கி இருக்கிறது தான் அவருக்கு ஆசை. உன்னோட உட்கார்ந்து அப்ப புசிக்கதான் அவருக்கு ஆசை. அப்பத்தை பிட்டு உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை. உன் கண்ணை திறக்கணும்னு தான் ஆசை. இல்லப்பா நான் போறேன், வேலை இருக்குன்னு போயிருக்கலாம். அவரு எருசலேம்ல இருந்து அதுக்கு தான் கூடயே வந்தாரு. எம்மாவு வரைக்கும் கூடவே வந்தார். உன் வீட்டுக்குள்ள வரணும் தான் உன் கூடயே ஆசையா நடந்து வந்தாரு. கூட நடந்து வரும்போதும் நீங்க கவனிக்கல அவரை. ஏதோ ஒருத்தர் பேசுறாருன்னு பேசிக்கிட்டே வர்றாரு. அவருக்கு நேரம் போல ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் போற போல காண்பித்தார். அப்புறம் போக அவருக்கு இஷ்டம் இல்லை. உன்னோட வந்து தங்கதான். அவங்க கூப்பிட்ட மாத்திரத்துல உள்ளே வருகிறார். அங்கே மேசையில அப்பம் ரெடியா இருக்கு. எங்க இருந்து வந்துச்சோ தெரியல. அந்த வீட்டுக்கார அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. வந்தவங்க வீட்டுக்கு உரியவங்க தான் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கணும். இது இயேசுவே அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரும் ஒண்ணும் சொல்லல. நான் அப்பத்தை பிட்கிறேன்னு அந்த வீட்டுக்காரர் வந்து அப்பத்தை கையில இருந்து வாங்கல. தெய்வீகமா அவர் உட்கார்ந்து அப்பத்தை பிட்கும் போது எல்லார் கண்களும் திறக்கப்படுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்பத்தை பிட்கும் போது அவங்க கண்ணெல்லாம் திறக்கப்படுது. இயேசு என்று அறிந்து கொண்டாங்க. நம்முடைய சூழ்நிலையில் எவ்வளோ நேரம் பேசி 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 கடந்து வந்திருக்கலாம். ஆனா இயேசு கூட இருந்து அப்பத்தை பிடிக்கும் போது நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும். நம்முடைய செவிகள் எல்லாம் திறக்கப்படும். அவர் நம்ம கூட இருப்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அவரை வாரும் என்று சொல்லி அழைத்து அவருடைய பிரசன்னத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்டா நான் அதை செய்வேன், ஏனென்றா நான் அங்க இருக்கிறேன் என்கிறவர். நீ அவருடைய பிரசன்னத்தை வருந்தி அழைத்து உன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்துக்குள்ளாய் கடந்து போகலாம்.